தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். நாட்டின் 77வது குடியரசு தினம் புதுச்சேரியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தேசிய கொடியை ஏற்றி காவல்துறை படைப்பிரிவினர்கள் மற்றும் NCC மாணவர்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், DGP உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். குடியரசு தின நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம், மத்திய உள்துறை அமைச்சரின் காவல் பதக்கம், துணைநிலை ஆளுநரின் காவல் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டது. பள்ளி இறுதித் தேர்வுகளில் சாதனைகளை புரிந்த பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் சுழற் கேடயங்கள் மற்றும் நினைவு பரிசுகள் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வழங்கினார். குடியரசு தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் பல்வேறு அரசு துறைகளின் அலங்கார ஊர்திகள் நிகழ்ச்சியை சிறப்பித்தன. பள்ளி மாணவிகளின் கண்கவர் நடனங்கள் பார்வையாளர்களுக்கு விருந்தாக அமைந்தது. அவர்களை தொடர்ந்து காவல் படைப்பிரிவு ஆண்கள், தொடர்ந்து இந்திய ரிசர்வ் பட்டாலியன், நாட்டின் 77வது குடியரசு தின நாள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் கொண்டாடப்பட்டது. சட்டப்பேரவை வளாகத்தில் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் அவர்களுக்கு இனிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் உள்ள குபேர் வீதி மிகவும் சேதமடைந்து இருந்ததால் அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியிடம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்க கோரிக்கை வைத்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி முயற்சியின் பலனாக 2025-2026 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 24,65,000 செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைப்பு செயலிகள் புதுச்சேரி நகராட்சி மூலம் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜன், நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனி ராஜா, இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்கள், உருளையன்பேட்டை தொகுதி நமது மக்கள் கழக பிரமுகர்கள், புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர்.
கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வாட்டர் அதுக்கு பேர் கேம்பர் கனெக்ஷன் மாதிரி பண்ணுங்க. ஏன்னா வாய்க்காலில் வந்து வாய்க்கால் ஏறினா தான் அவங்களுக்கு ஒரு சில வீட்டு காரைக்காலில் அமைந்துள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் மீட் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார். அவர் தனது உரையில் விக்சித் பாரத் 2047 திட்டத்தின் நோக்கங்களை விளக்கி அந்த இலக்குகளை அடைவதில் இளைஞர்களின் பங்கு மிக முக்கியமானது என வலியுறுத்தினார். இந்தியா தனது 100வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது நாடு ஒரு முழுமையான வளர்ந்த தேசமாக மாற வேண்டும் என்ற கனவை பிரதமர் நரேந்திர மோடி இளைஞர்களை மையமாக வைத்து உருவாக்கியுள்ளார் என்றும் தெரிவித்தார். மேலும் வாரிசு அரசியலுக்கு அப்பாற்பட்ட 1,00,000 இளம் தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் இலக்கை குறிப்பிட்ட அமைச்சர் அந்த இலக்கை நிறைவேற்ற இளைஞர்கள் முன்னின்று செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன், மாவட்ட ஆட்சியர், கல்வியாளர் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. காரைக்கால் புறவழி சாலை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இவ்விழாவில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, துணை மாவட்ட ஆட்சியர் பூஜா, மண்டல காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரசு திட்டங்களை எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு அரசு துறையினரின் அலங்கார ஊர்திகள் விழாவில் பங்கேற்றன. மேலும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற அணிவகுப்புகள் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முன்னதாக குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ், துணை மாவட்ட ஆட்சியர் பூஜா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் சமாதான புறாக்களை பறக்கவிட்டனர். தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அம்மையார் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் அதனைத் தொடர்ந்து அனுபவித்து வருகின்றார்கள் காரைக்கால் அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். கைகள் நிறைய இருக்கு. சிறப்பு அம்சங்கள்: ஒருங்கிணைந்த பக்தர்களுக்கான வளாகம், அடுக்குமாடி கார்கள் நிறுத்துமிடம், பேட்டரி கார் இறங்குற காட்சி எல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. ரொம்ப அழகாக வடிவமைத்திருக்கின்றார்கள். ஓ வரைவா! இப்படியெல்லாம் காரைக்காலில், அதுவும் திருநள்ளாறு பகுதியில் இது மாதிரி எல்லாம் கார்கள் மேலே போகுங்களா? போகும். ரொம்ப சூப்பர் சார், ரொம்ப அழகாக இருக்கின்றது. நல்ல கைத்தறல் கொடுத்துடலாங்க நம்மளுடைய பொதுப்பணித்துறைகளே நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். ஆதி திராவிடர் நலத்துறை சார்பாக இங்கே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகரம் இங்கே அழகாக காட்சிப்படுத்தப்பட்டு ஸ்பெக்ட்ரா
அகாடமி நிறுவனமானது மருத்துவம் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளை தலைசிறந்த ஆசிரியர்கள் மூலம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அளித்து வருகின்றது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் 2025 நுழைவுத் தேர்வில் ஸ்பெக்ட்ரா அகாடமி மாணவர்கள் முனுசாமி மற்றும் மோனிஷ் 659 மதிப்பெண்கள் பெற்று புதுச்சேரி அளவில் சிறப்பிடம் பெற்றுள்ளார்கள். இந்த ஆண்டிற்கான மருத்துவ சேர்க்கையில் ஸ்பெக்ட்ரா அகாடமியின் மாணவர்கள் 299 பேர் தலைசிறந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார்கள். குறிப்பாக 10 பேர் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியிலும் 289 பேர் இதர அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் பயிலும் வாய்ப்பினை பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனையை படைத்த மாணவர்களுக்கான பாராட்டு விழா புதுச்சேரி சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. ஆன்மீக குரு திரு குருமித்ரா சிவா, நிறுவனர் தக்ஷிணா அறக்கட்டளை அவர்கள் மாணவர்களுக்கான ஊக்கத்தினையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கினார். நாமக்கல் பாரதி கல்வி நிறுவன தாளாளர் சுரா தமணி மாணவர்களை வாழ்த்தி ஊக்கப்படுத்தினார். இந்நிகழ்ச்சி வருகின்ற கல்வியாண்டில் நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் ஊக்கத்தினை கொடுத்துள்ளதாகவும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்களும் பெற்றோர்களும் தெரிவித்தனர். இவ்விழாவில் ஸ்பெக்ட்ரா அகாடமியின் தலைவர் செந்தில்குமார், மேலாண் இயக்குனர் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் அவர்கள் கூறுகையில், வரும் கல்வியாண்டிற்கான நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு குறுகிய கால பயிற்சி வகுப்புகள் வருகின்ற மார்ச் மாதம் 24ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளது என்றும், இங்கு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென்று தனித்தனி வளாகங்களுடன் கூடிய விடுதி வசதிகளும் உள்ளன என்பதையும் தெரிவித்தார்கள். இதற்கான சேர்க்கைகள் தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு 7090577772 0413450600 041322003933 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதியில் பாஜக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் 2021ஆம் ஆண்டு பொதுமக்களுக்கு தெரிவித்த வாக்குறுதிகளான அடிப்படை வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் நம் அனைவரும் ஒன்றிணைந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து மீண்டும் தாமரையை ஊசுடு தொகுதியில் மலர வைக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குறிப்பாக கடந்த 15 ஆண்டுகளாக தொகுதியில் இல்லாத அதிகப்படியான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கிளை தலைவர்கள், கேந்திர பொறுப்பாளர்கள், அணி நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி நெக்சஸ் மாவட்டம் 2981 கல்வித்துறையில் தங்களின் கடமை மற்றும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் ஆசிரியர்களை நேஷன் பில்டர் அவார்டு மூலம் பாராட்டியது. இந்த விழா திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது. நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடசாலை மற்றும் கல்வித்துறையில் செயல்படும் ஆசிரியர்களின் முயற்சிகள் அங்கீகரிக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கிளப் அதிபர் ரோட்டரி மகேஷ் சோனி, செயலர் ரோட்டரி ராமகிருஷ்ணன், ஜோஷாதிபதி ரோட்டரி மது சோனி, உதவி ஆளுநர் ரோட்டரி தினேஷ்குமார், ஆலோசகர் டாக்டர் மாரிஸ்டெல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பள்ளியின் முதல்வர் தினகர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் கலைவாணி கலந்து கொண்டனர். ஆலோசகர் டாக்டர் மாரிஸ்டெல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பள்ளியின் முதல்வர் தினகர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் கலைவாணி கலந்து கொண்டனர். ஆசிரியர்களும் மாணவர்களும் இதில் கலந்து கொண்டு ரோட்டரியின் கல்வி மற்றும் சமூக சேவைக்காக உண்மையான அர்ப்பணிப்பை நேர்மையாக பிரதிபலித்தனர். நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தேசிய கொடியேற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்தி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் சிற்றுண்டி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியரசு தின விழா நடைபெற்றது. இவ்விழாவில் வில்லியனூர் வட்டாட்சியர் சேகர் தேசிய கொடியை ஏற்றி பள்ளி மாணவர்களுக்கு மற்றும்
வட்டாட்சியர் அலுவலக ஊழியர்களுக்கும் இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துணை வட்டாட்சியர் தமிழரசன், வருவாய் ஆய்வாளர் ஜெயபாலாஜி, கிராம நிர்வாக அலுவலர்கள் வினோத், சூர்யா, அசோகன், பாக்கியநாதன், இளங்கோவன், சீனிவாசன் மற்றும் வட்டாட்சியர் அலுவலக ஊழியர்கள், பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்ட பின்னர் பள்ளி மாணவர்களுக்கு எழுதுபொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி பாகூர் உள் விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி பாரத் கராத்தே அகாடமியின் 2வது புதுச்சேரி ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை பாரத் கராத்தே அகாடமியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் தலைமையில் குத்துவிளக்கேற்றி தொடங்கி சிறப்புரை வழங்கினார். பக்ருதீன் அலி அகமது மெமோரியல் கமிட்டியின் புதுச்சேரி மாநில தலைவர் அசோக் ஷிண்டே, PWD ஒப்பந்ததாரர் ராமதாஸ், ஆனந்தன், தேவாரதன், பிரகாஷ், ராகேஷ், சிவசங்கரி, குகநாதன், சிவக்குமார், யுனைடெட் கராத்தே அகாடமி புதுச்சேரியின் பொதுச் செயலாளர் பழனிவேல், துணைத் தலைவர் பழனி, பொருளாளர் சங்கர், புதுச்சேரி பாரத் கராத்தே அகாடமியின் பொதுச் செயலாளர் சரஸ்வதி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட கராத்தே வீரர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு பரிசு கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களாக சென்சை ராஜா, சென்சை புருஷோத்தமன், சென்சை பிரியதர்ஷினி, சென்சை குரல், சென்சை பாக்கியலட்சுமி, சென்சை கார்கி, சென்சை வடிவேலு, சென்சை வானதி ஆகியோர் ஈடுபட்டனர். சாம்பியன்ஷிப் போட்டிக்கான ஏற்பாடுகளை உலக மற்றும் ஆசிய கராத்தே கூட்டமைப்பு மற்றும் புதுச்சேரி பாரத் கராத்தே அகாடமியின் மாநில தலைமை நடுவரும் UKABயின் புதுச்சேரி மாநில பிரசிடென்ட்டுமான திருநாவுக்கரசு செய்திருந்தார். புதுச்சேரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவிலான 36 மணி நேர தொடர் ஜெனடிக் AI என்ற தலைப்பில் ஹேக்கத்தான் போட்டி நடந்தது. இதில் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களிலிருந்து 250 கல்லூரிகள் மற்றும் 7 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 1200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், வைஷ்ணவி, இணை செயலாளர் வேலாயுதம் பங்கேற்றனர். கல்லூரியின் இயக்குநர் வெங்கடாச்சலபதி வரவேற்றார். ஹைதராபாத் எட்வைஸ்லி டெலிஃபிட் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி நிறுவனர் ஹர்ஷா கன்கனலா மாணவர்கள் தொழில்நுட்ப திறனை ஆர்வத்துடனும் நெறிமுறைகளுடனும் வளர்த்து கொண்டால் AI துறையில் சிறந்த வேலைவாய்ப்பினை பெறலாம் என்றார். எதானா டெக்னாலஜி CEO செந்தில் ரங்கநாதன், ஜெனடிக் நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். வருங்காலத்தில் AI தொழில்நுட்பத்தில் உற்பத்தி, மருத்துவம், இண்டஸ்ட்ரி போன்ற துறைகளில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகள் உள்ளன என்றார். இப்போட்டியில் மாணவர் குழுக்களால் சமர்ப்பிக்கப்பட்ட திட்டங்களில் சிறந்தவை தேர்வு செய்யப்பட்டு ரூபாய் 3 லட்சம் பரிசு வழங்கப்பட்டது. பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஏற்பாடுகளை தகவல் தொழில்நுட்ப துறை தலைவர் ராஜு செய்திருந்தார். அனைத்து துறை டீன்கள் மற்றும் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் பங்கேற்றனர். AI துறை தலைவர் மதுசூதனன் நன்றி கூறினார். நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநில உள்ளாட்சித்துறை சார்பில் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை இயக்குனர் ஆதர்ஷ் தலைமையேற்று தேசிய கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவில் துணை இயக்குநர்கள் பாஸ்கர், அருண், ஐயாவு, இயக்குநரின் தனி செயலர் திருநாவுக்கரசு, உதவி பொறியாளர்கள் விநாயகம், ரவிச்சந்திரன், கண்காணிப்பாளர்கள் கல்யாணி, சுனில், சுகுமார், நேர்முக உதவியாளர் இந்துமதி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கண்காணிப்பாளர் சதாசிவம் செய்திருந்தார். லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் உழவர்கரை தொகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மகளிர் அணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் பொங்கல் திருவிழா, பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குண்டுசாலையில் நடைபெற்றது. இவ்விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மழை காரணமாக பரிசுகளை பெற முடியாத மகளிர்கள்
மேரி உழவர்கரையில் உள்ள மகளிர் அணி தலைவி பிரபாதேவி வீட்டிற்கு சென்று பரிசுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பெற்று சென்றனர். ஆமாங்க அப்படியே இங்கே பார்க்க சொல்லு போட்டோ முடிஞ்ச போட்டு ஓகேம்மா ஓகேம்மா அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நாட்டின் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆணையர் விநாயகமூர்த்தி தலைமையேற்று உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ், அகிலன், இளநிலை எழுத்தர் செழியன் மற்றும் தனியார் பள்ளி மாணவிகள் முன்னிலையில் தேசிய கொடியேற்றி வைத்து கொடிவணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு மாணவிகளுக்கு எழுதுபொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக ஊழியர்கள், ராதா மேல்நிலைப்பள்ளி ஆசிரியைகள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். குடியரசு தினம், சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி, மே தினம் ஆகிய தினங்களில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் கிராம சபை கூட்டம் நடைபெறுவது வழக்கம். கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது, கிராம வளர்ச்சி திட்டங்கள், பொதுமக்களுக்குள்ள குறைபாடுகளை சரி செய்து தருவது தொடர்பான ஆலோசனைகள் கிராம சபை கூட்டத்தில் மேற்கொள்ளப்படும். அதன்படி புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூனில் 11 பஞ்சாயத்துகள் அடக்கம். இதன் ஒரு பகுதியாக கரியமாணிக்கம் பஞ்சாயத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முன்னாள் MP தன்ராஜ், ஆணையர் ரமேஷ் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கரியமாணிக்கம் பகுதியில் சுத்திகரிப்பு குடிநீர் உந்து நிலையம் அமைத்து பொதுமக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் குடிநீர் கேன்கள் வழங்க வேண்டும், பொது இடங்களில் குப்பைகள் தேக்கமடையாமல் உடனடியாக அப்புறப்படுத்துதல், விளையாட்டு திடல் மற்றும் நூலகம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ் ஆணையர் ரமேஷிடம் வழங்கினார். இந்த கூட்டத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து பொறுப்பாளர் பாஞ்சாலன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநில கட்டட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கல்மேடுபேட் பகுதியில் 32வது ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட கட்டட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகியோர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நிகழ்ச்சிக்கு அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் தலைமை தாங்கினார். தலைவர் தீத்தமலை முன்னிலை வகித்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு கட்டிட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மனோஜ் செல்வராஜ், வழக்கறிஞர் செல்வ விநாயகம், காவல்துறை உதவி ஆய்வாளர் வில்டர் மனோகரன், கௌரவ தலைவர் கனகசபை, பொதுச் செயலாளர் ஆறுமுகம், பொருளாளர் பெரியான், துணைத் தலைவர்கள் மாரிமுத்து, கூடுதல் செயலாளர்கள் ஏழுமலை, சொத்துக்கேணி ஆறுமுகம், தலைமை நிர்வாகிகள் சுகுமார், காவியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் ஊர் பிரமுகர்கள் ஒளியழகி, சாந்தி, பார்வதி, தேவா, சத்யராஜ், பழனி, கைக்கிளப்பட்டு நாகராஜ், LR பாளையம் கலியபெருமாள் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் நிறைவாக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி சிவராந்தகம் கிராமத்தில் சாம்பசிவ ரெட்டியார் அறக்கட்டளை சார்பில் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளை நிறுவனர் SS ரங்கன் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு தள்ளுவண்டி, எலக்ட்ரிக் தையல் மிஷின், நூலக புத்தகங்கள் வழங்கப்பட்டதுடன் தேசிய அளவில் கயிறு இழுக்கும் போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு ரூபாய் 20,000 மதிப்பிலான சீருடைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் முன்னாள் முதல்வரின் தனி செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, பன்னீர்செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, முன்னாள் கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்தையா, மாவட்ட தொழில் வளர்ச்சி கழகத்தின் ஓய்வு பெற்ற துணை செயலாளர் ராஜேந்திரன், ராதாகிருஷ்ணன், பத்மநாபன், பாஸ்கரன், கிருஷ்ணராஜ், வினோத், சேகர், ஆறுமுகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் பாக்கியலட்சுமி, சிவராந்தகம் உள்ளிட்ட ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டனர்.
அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையம் பகுதியில் புதுச்சேரி கடலூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பாண்டி ஓஷன் பார்க்கில் நாட்டின் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. மேலாண் இயக்குநர் அன்பு தலைமையை ஏற்று தேசிய கொடி ஏற்றி வைத்து கொடிவணக்கம் செலுத்தி சிறப்புரையாற்றி அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். இதில் மனிதவள மேம்பாட்டு அதிகாரி ராக், நிர்வாக மேலாளர் குருபாலன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக அனைவருக்கும் தேசிய கொடி அணிவித்தனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு ரோஷன் பார்க்கில் பல வண்ண காகிதங்கள் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு வண்ணக்கோலங்கள் வரைந்திருந்தனர். திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து ரூபாய் 17,16,000 மதிப்பீட்டில் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அத்திப்படுகை வடக்கு தெருவிற்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் மற்றும் அடக்கம் மைதானத்திற்கு செல்லும் சாலை மேம்படுத்துதல் ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருநள்ளாறு கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் நிலவழகன், இளநிலை பொறியாளர் செல்வராஜ், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் கிராமவாசிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ பதாஞ்சலி யோகா பயிற்சி மையம் மற்றும் புதுச்சேரி கிரீடா பாரதி இணைந்து நடத்திய ரத சப்தமி விழா மணவெளி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி முதல்வர் பெர்லின் ஜெயக்குமார் தலைமை தாங்கினார். அகில பாரத கிரீடா பாரதி பொறுப்பாளர் அசோக் விளக்க உரை வழங்கினார். வட தமிழக செயலாளர் தணிகை குமரன் மற்றும் யோகி ராஜ்குமார் கலந்து கொண்டனர். யோகா ஆசிரியர் வேல்முருகன் மாணவர்களுக்கு சூரிய நமஸ்காரம் செயல்முறை விளக்கம் வழங்கினார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இது மட்டும் டச் பண்ணிருக்கு. நமஸ்காரம். 7 புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர் தேசிய கொடியை ஏற்றி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு, நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுதுபொருட்களை வழங்கினார். விழாவில் உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர்கள் ரங்கமன்னார், பிரதீப்குமார் மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள காரைக்காலுக்கு வருகை புரிந்த துணைநிலை ஆளுநரை காரைக்கால் மாவட்ட டெல்டா நல விவசாயிகள் நலசங்க தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் இணை செயலாளர் சோமு மற்றும் செயற்குழு உறுப்பினர் ஆரோக்கியதாஸ் ஆகியோர் நேரில் சந்தித்து விவசாயிகள் நலன் சார்ந்த கோரிக்கை மனுக்களை வழங்கினர். மேதகு துணைநிலை ஆளுநர் சங்கத்தின் சார்பில் அளிக்கப்பட்ட மனுக்களை கவனமாக பரிசீலித்து அவற்றின் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். முத்தியால்பேட்டை சோலை நகர் கலைவாணர் நற்பணி இயக்கம் சார்பில் குடியரசு தின விழா நடைபெற்றது. விழாவில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி குழந்தைகளுக்கு எழுது பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சியை கலைவாணர் நற்பணி மன்ற தலைவர் மைக்கேல், தலைவர் பழனிவேல், துணைத் தலைவர் ஹரிபாபு, செயலாளர் சரவணன் ஆகியோர் செய்திருந்தனர். விழா ஜெயமாருதி கல்வி நிறுவன தலைவர் ஆதி நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. நடிகர் சிலம்பரசனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி அவரது ரசிகர்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு வகையில் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி துப்ராய்பேட்டையில் அமைந்துள்ள ரிக்ஷா மாமா குழந்தைகள் கல்வி பயிலகத்தில் மாணவர்களுக்கு கல்வி உதவிக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில கௌரவ தலைவர் பசுபதி மற்றும் மாநில தலைவர் பாபு செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில்
100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாணவர்களுடன் ஒன்றிணைந்து கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் நந்தகுமார், கார்த்திக், பரணிதரன், விக்னேஷ் மற்றும் ரசிகர்கள் கலந்து கொண்டனர். இங்க வா, அப்படி வாங்க 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 வாங்க. கொடுங்க கொடுங்க. வா 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 வா, வந்துரு வந்துரு. அங்கேயே இருங்க அங்கேயே இருங்க. புதுச்சேரி வில்லியனூர் மணவெளி அருகே உள்ள திருவேணி நகர் மந்தவெளி பகுதியில் வாலிபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. சம்பவ இடத்திற்கு மேற்கு பகுதி SP சுப்பிரமணி, வில்லியனூர் ஆய்வாளர் கலைசெல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் ஆகியோர் சென்றனர். கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட காவல் விசாரணையில் படுகொலை செய்யப்பட்டவர் ஆத்துவாய்க்கால்பேட்டை சேர்ந்த டாடா ஏசி டிரைவர் பிரபாகரன், கஸ்தூரி தம்பதியினரின் மகன் ஜனா என தெரிய வந்தது. இவர் பிகாம் பட்டதாரி, சென்னையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் பணியாற்றி வந்தார். சில மாதங்களுக்கு முன் விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்த ஜனா அப்போது வேலைக்கு செல்லாமல் நண்பர்களுடன் சுற்றி வந்தார். நடராஜன் நகரை சேர்ந்த அவரது நண்பர் சிவா பைக்கில் ஜனாவை வெளியே அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. மதுபோதையில் நண்பர்களிடையே ஏற்பட்ட தகராறில் ஜனாவை பீர் பாட்டிலால் தலையில் தாக்கி படுகொலை செய்யும் முயற்சி நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் நடராஜன் நகரை சேர்ந்த இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து ரகசிய இடத்தில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.